அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. கொசு ஒழிப்பு புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேங்கிய தண்ணீர், அதில் வரக்கூடிய கொசு ஒழிப்பு புகார்கள் மீது 48 மணி நேரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மண்டலங்கள் தோறும் தண்ணீர் தேங்கும் இடங்களில் கண்டறிய 4 வாரங்களுக்குள் விரிவான ஆய்வு மேற்கொள்ள தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருப்பதை தற்போது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரம். சுந்தரம், தற்பொழுது விதிகளை மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சொல்லுங்கள். அதாவது சென்னையில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி தமிழக அரசுக்கும் சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட கோரி கூட்டுறவுத்தை சேர்ந்த விஜயராஜ் என்பவர் ஒரு பொதுநல மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கொசுக்கள் பெருக்கம் காரணமாக மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மழைநீர் வடிகால்கள், காலியிடங்கள், கட்டுமான பகுதிகளில் தேங்கி இருக்கும் நீரால் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி வருவதால் மழைநீர் வடிகால்கள், காலியிடங்கள், கட்டுமான பகுதிகளில் தேங்கி இருக்கும் நீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வானது தண்ணீர் தேங்கும் மற்றும் கொசு உற்பத்தியாகும் பகுதிகளை அடையாளம் காண 4 வார காலங்களுக்குள் விரிவான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பஞ்சாயத்துகள் மற்றும் சுகாதாரத்துறை ஆகியவற்றிற்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் அனைத்து கட்டுமான பகுதிகளிலும் தீவிரமாக கண்காணித்து கட்டட இடிபாடுகளை அகற்றி தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சுகாதார விதிகளை மீறும் கட்டுமான நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்களுடைய உத்தரவு தெரிவித்திருந்தனர். மேலும் கொசு உற்பத்தி அதிகம் உள்ள பகுதிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை அகற்றுவது, கழிவு நீரை அப்புறப்படுத்துவது மற்றும் கொசு விரட்டும் புகைப்படும் நடவடிக்கை ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டும் எனவும், தண்ணீர் தேங்கியிருப்பது குறித்தும் கொசு ஒழிப்பு நடவடிக்கை குறித்தும் புகார் தெரிவிக்க இலவச உதவியின் உள்ளிட்ட குறைதீர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்ட தலைமை நீதிபதி அமர்வானது உதவி எண்களில் அளிக்கப்படும் புகார்கள் மீது 48 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. மேலும் அரசின் இந்த நடவடிக்கைகள் குறித்து விரிவான விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அரசுக்கு உத்தரவிட்டதுடன், பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் பூந்தொட்டிகள், மேற்கூரைகள் ஆகியவற்றிலும் தண்ணீர் தேங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் நீதிபதிகள் பொதுமக்களுக்கு ஒரு அறிவுறுத்தியை கூறினர். மேலும் இந்த உத்தரவுகளை உடனடியாக அமல்படுத்தும் வகையில் இதன் நகலை தலைமைச் செயலாளர் மற்றும் சென்னை மாநகராட்சி ஆணையருக்கு அனுப்பி வைக்கும்படி பதிவுத்துறைக்கு நீதிபதி தங்களுடைய உத்தரவை தெரிவித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.